Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in 10th standard English question number 44 spot error தான் பார்க்க போறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த ஸ்பாட் எரர் क्वेश्चन ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதில இருக்க ஸ்பாட் எரர் மட்டும் நீங்க பாத்தீங்களா போதும் வரக்கூடிய கோட்டையில வந்து ஈஸியா full mark எடுக்கலாம். question number 44 யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ சோ அவங்க வந்து இந்த question number இந்த இதில இருக்க क्वेश्चन எல்லாம் பிராக்டீஸ் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரில PTA क्वेश्चनன்றது Parents Teachers Association சார்பில் வந்து 6 மாடல் क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அதில இருக்கிற PTA क्वेश्चन செப்பரேட்டா எடுத்து நம்ம வந்து உங்களுக்கு ஆன்சரோட கொடுக்க போறோம். கட்டாயம் ஒவ்வொரு பப்ளிக்லயும் வந்து PTA क्वेश्चन வந்து 3 क्वेश्चन எடுத்துருவாங்க. மீதி ரிமைனிங் 2 தான் ஜெனரலா கேட்பாங்க. சோ அதுவுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணி இந்த 100 ஸ்பாட் எரர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க எவ்ரி ஸ்டூடண்ட்ஸ் லைக் தி டீச்சர்னா லைக் கொடுத்திருக்காங்க. அந்த லைக்ஸ் மட்டும் மாத்தினா போதும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்னா ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங். ஏனா 2 வந்து பிரசன்ட் டென்ஸ் தான் போற மாதிரி. ஆனா இருந்தாலும் கம்பேரிசன் பண்ணி இது மாத்திரமனா வேர் ஐ கேன் ஃபைண்ட் எ புக்னா வேர் கேன். ஏனா இதோட ஃபார்மே WH வேர்ட் வெர்ப் சப்ஜெக்ட் அந்த கான்செப்ட்னா மை ஃளைட் டிபார்ட்ஸ் இன் 5 னா மை ஃளைட் டிபார்ட்ஸ் அட். ஏனா அந்த டைம் சொல்லுவோம் அட் ஆன் இன் சொல்லுவோம் டைம் ஆஃப் தி டே அட் போறோம். ஐ லிவ் இன் யுனைட்டட் ஸ்டேட்னா இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் தி யுனைட்டட் ஸ்டேட் தான் போணும். ஏனா குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் PTA. செகண்ட் PTA மை செல்ஃப் ஐ என்னன்னு சொல்லும்போது ஐ ஆம் கம்பேர் பண்ண. அதே மாதிரி செகண்ட் இங்க டு நாட்னா ஹி கம்பேர் பண்ணும்போது பண்ண டஸ் ஐ மீன் எஸ் பார்ட் அப்ப ஹி டஸ் நாட். ஐ கேனாட் கோப்னா ஐ கேனாட் கோட் கம்பேர் கோப் வித்னு சொல்றோம். அதுக்கு வாட் இஸ் த டைம் இன்னும் வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் கம்பேர் பண்ணோம். அவர் கிளாஸ் இஸ் இன் தி செகண்ட் ஃப்ளோர் கூட இஸ் ஆன் தி செகண்ட் ஃப்ளோர் அங்க இருக்குன்னு ஆன் பண்ணோம். அதுக்கு PTA 3 ல எஸ் குட் நாலேஜ் அப்படினா இஸ் குட் நாலேஜ் இன் இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமர்ல குட் நாலேஜா இருக்கணும். இஸ் சன்ஸ் இன் லாஸ் னு கொடுத்தா சன்ஸ் அதுதான் ப்ளூரல் பண்ணனும். லாஸ் வந்து ப்ளூரல் பண்ண கூடாது. she loves her father னா she loves னு கம்பேர் பண்ணனும். ஏனா தேர்ட் பர்சன் he she it னு எஸ் கான்செப்ட். I don't know who is னா I don't know who she is னா who are you கம்பேர் பண்ற மாதிரி who she is கம்பேர் பண்ணனும். he is taller than me னா he is taller than THN மட்டும் ஸ்பாட் எரர்ன்றது நிறைய ரொம்ப பெரிய எரர் ஆக ரொம்ப சின்ன சின்ன எரர் தான். அப்ப கம்பேரிசன் is taller than. நெக்ஸ்ட் PTA போறோம் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் அந்த எஸ் மட்டும் எடுத்தா போதும். அப்ப கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் னு கம்பேர் பண்றோம். கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் ஏ வேர்ல்ட் னு கொடுத்தா ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அதுக்கு அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்க ராஜன்ஸ்ல செட்டில் னு கொடுத்தா செட்டில் ஒரு டி மட்டும் போட்டா போதும். ஸ்பாட் ரொம்ப சிம்பிள். ஹேவ் வந்து ஆஸ் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹேவ் வந்து ஆஸ் பண்ண அப்ப ஹேவ் எனிஒன் அட்டெண்ட் தி ஃபங்க்ஷன் ஆஸ் எனிஒன். மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வாஸ் குண்டா இது ஒரு இமேஜினேஷன். அப்ப ஐ வாஸ் வந்து வேர் தான் கம்பேர் பண்ணனும். வேர் வந்து வாஸ் கம்பேர் பண்ணனும். அதுக்கு அப்புறம் PTA 5 பாருங்க ஆஸும் சோவும் ஒரு சென்டென்ஸ்ல வருதா ஏதாவது ஒன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். தோவும் பட் ஒரு சென்டென்ஸ்ல ஏதாவது ஒன்னு ரிமூவ் பண்ணலாம். ரெண்டு ரிமூவ் பண்ணிராதீங்க. அப்ப as we were late we apologize அல்லது we were late so we apologize கம்பேர் பண்ணனும். many students has turned up for the seminar. many students and plural அப்ப as வந்து have மாத்தணும். she has been waiting for you since 3 hours னு கொடுத்திருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைம்ஸ் ஃபார் 3 one must not reveal secret one should not அல்லது வந்து பார்த்தா one need not. அது one of the boy ரொம்ப ரொம்ப முக்கியமானது. one of the boy வந்தா one of the boys ஆர் வந்தா யூஸ் பண்ணும் வேர் வந்தா வேஸ் பண்ணும் அந்த கான்செப்ட்ல. PTS it is a fact that the most ஏனா EST வந்தா there பண்ணனும். there is doesn't there are கம்பேர் பண்ணனும். சரினா prepare வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 எடுத்துட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா prepare to play tennis than THN than 2 பண்ணனும். they like வந்தா would பண்ணனும் they would like. no sooner வந்தா than போடணும். scarcely வந்தா when போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லிங்கர்ல வரக்கூடிய no sooner than கம்பேர் பண்றோம். அடுத்து எக்ஸர்சைஸ்ல நாமளா கம்பேர் பண்ணும்போது where வந்தா was போடணும் was வந்தா where போடணும் are வந்தா is போடணும் is வந்தா are போடணும் have வந்தா as போடணும் as வந்தா have போடணும். இந்த கான்செப்ட்ல கம்பேர் பண்ணா neither nor வந்து சிங்குலர் தான். அப்ப where வந்தா was neither வந்தாவே nor வரணும் either வந்தா are வரணும் not only வந்தா but also வரணும். அதே மாதிரி பார்த்தா no sooner வந்தா there வரணும் than வரணும் scarcely வந்தா when வரணும் both வந்தா and வரணும். இதெல்லாம் கன்ஜங்ஷன்ல கம்பேர் பண்ணக்கூடியது. ஜஸ்ட் அகைன் ரீகால் பண்ணுங்க. is வந்தா நம்ம கம்பேர் பண்ணும்போது are வந்தா is போடுவோம் was வந்தா where போடுவோம் have வந்தா as போடுவோம். இது வந்து சிங்குலர்ல கம்பேரிசன். அதே மாதிரி both வந்தா and போடணும் not only வந்தா but also போடுறோம். நெக்ஸ்ட் no sooner வந்தா than போடணும் scarcely வந்தா when போடணும் neither வந்தா nor வரணும் either வந்தா are வரணும். அதே மாதிரி tallest EST வந்தா முன்னால இருக்கிற வார்த்தை the போடணும். told வந்தா to போடக்கூடாது. said to வந்தா தான் to போடணும். ராமு is ஏன் honest and honest தான் கம்பேர் பண்ணனும். ஆ சவுண்ட் EST வந்தா எந்த EST வந்தா and இதுல வந்து தி போட்டுக்கலாம். ஆனா honest வரும்போது and தான் போடணும் vowel சவுண்ட்ல கம்பேர். தோவும் பட் வந்து ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். EST வந்திருக்கு அப்ப the போடுறோம். neither செந்தில் நார்ஸ் ஆர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆஸும் சோ வந்து எதாவது ரிமூவ் பண்ணிக்கணும். தேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரிப்பர் இன்ஃபரர் அதே மாதிரி ஜூனியர் சீனியர் வந்து தேன் வரும். அந்த தேன் வந்து தேனை ரிமூவ் பண்ணிட்டு 2 மட்டும் போட்டால் போதும். ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் 2. ஸ்டீபன் டிரைவ்ஸ் தேர்ட் பர்சன் ஈஸி இட் நேம்ஸ் வெர்ப் பார்ட்ல எஸ் போடக்கூடாது. நெய்தர் நார் வந்துச்சு. நெய்தர் வந்தாவே நார் வரும் அந்த கான்செப்டில். த டாக் ஃபெல்
அலாங்னா த டாக் ஃபெல் இன் டு த ரிவன் கம்பேர் பண்ணுறோம். ஆப்பிள்ஸ் ஆர் நாட் ஸோ வரணும், ஏன்னா இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். நாட் வந்து நாட் ஸோ ஆஸ் ஸ்வீட். ஜூனியர் வந்தாவே ஜூனியர் சீனியர் இன்ஃபரர் ப்ரொப்பர் வந்து அந்த தேன் எடுத்து டூ போடுறோம். ஐ ஹேவ் 2 brothers in law. லாஸ் கிடையாது, பிரதர்ஸ் சன்ஸ் இன் லா சிஸ்டர் இன் லா பிரதர் கான்செப்டில். ஐ பாட் ஏ ரெட் கலர் ஷர்ட், ஐ பாட் ஏ ரெட் ஷர்ட். ஏன்னா ரெட்டுன்றதே கலரு, ப்ளூ ரெட்டு ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒயிட்னு சொல்லுவோம், ஒயிட் கலர்ஸ் அந்த ஒயிட் மட்டும் எழுதினா போதும். ஏ கைண்ட் டீச்சர் ஆல்வேஸ் மேக்ஸ் ஆஸ் டூலன்னு கூட மேக்ஸ் வந்தாவே டூ போடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமிஷன் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் சொல்லுவாங்க. லெட் மேக் சி அப்படின்ற வார்த்தை வரும்போது கண்டிப்பாக டூ போடக்கூடாது. ஒன் ஆஃப் தி சைக்கிள்னா சைக்கிள்ஸ்னு மாற்றணும், சைக்கிள் தான் வரும், சைக்கிள்ஸ் மாற்றணும். அரே இந்த ஃபர்னிச்சர்ஸ்னு ஒரு வேர்டே கிடையாது. நிறையா கடையில் ஃபர்னிச்சரில் மிஸ்டேக்காக இருக்கும். ஃபர்னிச்சர்ஸ் ஒரு வேர்டே கிடையாது. நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ண ஃபர்னிச்சர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா எரர் காட்டும். அப்போ ஃபர்னிச்சர் தான் யூஸ் பண்ணணும். நிறையா இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான். மை அங்கிள் இஸ் த ரிச்சஸ்ட். ஐ ஆம் ஆப்சன்ட் எக்ஸ்ட்ரா, ஐ வாஸ் ஆப்சன்ட் எக்ஸ்டர்டே. இஸ் ஒன் ஆஃப் த டாக்டேட்டிவ் பண்ண ஒன் ஆஃப் த வந்தாவே எஸ் சேர்த்து எழுதும். அந்த கான்செப்டில் வெரி ஃபியூ வந்து ஆசஸ் போடணும். கிரண் இஸ் ஸோ இல்லை, கிரண் இஸ் இல் ஆஸ் டு இது பார்த்தீங்கன்னா 2 இல் கொடுத்துரும். அப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 24 நல்லா கவனிங்க. கிரண் இஸ் ஸோ ஹில் தட் ஈ கேனாட் கோ டு ஸ்கூல் கம்பேர் பண்ணி இது அப்படியே எரராகவே இருக்குது. ஸோ இது வந்து தட் ஈ கேனாட் கோ டு ஸ்கூல் கம்பேர். ஷி வென்ட் டு அப்ராட்னா ஷி வென்ட் அப்ராட். ரொம்ப முக்கியமானது. அப்ராடுக்கு முன்னால் டூ போடக்கூடாது, டிஸ்கஸ் வந்து அபவுட் போடக்கூடாது. ஃபைனலாக தொகுத்து சொல்கிறேன், இதுக்கு அப்படியே கவனிங்க. இஸ் அன் ஆனஸ்ட் மேன், டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ், த டாக் ஃபெல் இன் டு இது ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் அமெரிக்கன் லெஃப்ட் திஸ் ஏ வந்து ஆன் போடுறோம். ஈச் ஆஃப் த சைக்கிள்ஸ் ஐ வாக்டு ஃபாஸ்ட் அண்ட் பட் கம்பேர் பண்ணுறோம். டோல்டு வந்து டூ போடுறோம். ஐ ஹவ் பீன் சொல்கிறோம். சின்ஸ் வந்தால் ஃபார் வரணும், ஃபார் வந்தால் சின்ஸ் வரணும். ஃபாஸ்ட்லின்னு ஒரு வார்த்தையே கிடையாது, ஃபாஸ்ட் அவ்வளோதான். ஷீஸ் ஏ லேடி டாக்டர்னா ஷீஸ் ஏ டாக்டர். தாரணி ப்ரிப்பர்ஸ் காஃபி, ப்ரிப்பர் வந்தால் டூ போடணும். ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், கோபால் இஸ் அன். ராஜன் டிஸ்கஸ் வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அபவுட் போடக்கூடாது. ஆனந்த் இஸ் பார்த்தா சீனியர் ஜூனியர் வந்தால் டூ எடுக்கணும். ஹேவ் வந்து ஆஸ் போடுறோம். நெய்தர் வந்துச்சுனாவே சிங்கிளர் தான், வாஸ் தான். ஃபர்னிச்சர்ஸ் கிடையாது, ஃபர்னிச்சர் தான். தே என்டர் இன்டு த, தே என்டர் த ரூம். தே மீட் அட் அன் ஆக்சிடென்ட், தே மீட் வித் அன் ஆக்சிடென்ட். ஐ மெட் அன் யூரோப்பியன், ஐ மெட் ஏ யூரோப்பியன். They kept the book in the table. They kept the book on the table. The cow drink the milk. The cow drinks the milk. He sits besides மேலும் கூட அருகில் beside. எஸ் மட்டும் எடுத்தால் போதும். இட்ஸ் நாட் ஓன்லி வந்தாவே பட் ஆல்சோ வரணும். He goes to school by foot. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா வந்து ஆன் ஃபுட் தான். அதுவே ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோன்னா பை பஸ், பை கார், பை சைக்கிள், பை ட்ரை சைக்கிள், பை பைசைக்கிள் கம்பேர் பண்ணும்போது பை தான். எகைன் சொல்கிறேன், கொஸ்டின் 53 நல்லா பாருங்கள். ஃபுட்னா ஆன் ஃபுட்டு போடுறோம். சைக்கிள், காரு, பஸ்ஸு, ட்ரெயின் சொல்லும்போது பை போடணும். ஐ கேன் பிளே வீணான மியூசிக் தே போடுறோம். அதே மாதிரி வந்து பர்ஃபார்ம்ஸ், ஏன்னா ஆஸ் சொல்லி தான் சிங்குலர் தான் போடுறோம். நெக்ஸ்ட் எய்தர் ஆர் வந்துச்சுனாவே சிங்குலர் ஆஸ் தான். வந்து ஆஸ் ஈ ஸ்லீப்பிங் ஃபார்னா ஈ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங், ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கம்பேர் பண்ணுறோம். அடுத்தது ஐ ரைட் ஏ லெட்டர்னா நவுண்டு ப்ரெசன்ட் ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டர். த நியூ எடிஷன் ஆஃப் த புக் கம் சூன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபியூச்சர் அப்போ வில் கம் கம்பேர். ஐ ஆம் ஆப்சன்ட், ஐ வாஸ் ஆப்சன்ட் எக்ஸ்டன் ஆல்ரெடி கம்பேர் பண்ணால். அடுத்தது கொடுத்துருக்கலாம் புக் பேக்கில் உட் ஐ ஹேவ் யுவர் ஆர்டர் மே அல்லது கேன் கம்பேர். ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட்னா ஐ வில் be 15 next day. அப்புறம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டேக் அ நம்பர்லாம் இட் மே ரெயின் லேட்டர். த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் இ மைட் இ ஷுட். மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் ஷுட் மஸ்ட் ஆட் டு போகிறோம். மேக் மீ a cup of coffee சொன்னால் வில் யூ தான், ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்கும் போது அல்லது ஒரு ஆர்டர் கொடுக்கும். யூ மேஸ் பொலைட் டு த, கண்டிப்பாக கட்டாயம். யூ ஷுட், யூ மஸ்ட், யூ வாட் டு ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். யூ வில் கெட் யுவர் டீத் கிளீன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன். யூ மஸ்ட், யூ ஷுட் கெட் யுவர் டீத் கிளீன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர். வி குட் க்ரோ வெஜிடபிள் இன் த கிச்சன் கார்டன் பட் வி டோன்ட் நோ யூஸ் டு கம்பேர். வி யூஸ் டு கம்பேர் பண்ணுற கூட்டு எடுத்துகிட்டு. மஸ்ட் ஐ கெட் யுவர் ஜெட், மே ஐ கெட் யுவர் ஜாக்கெட், த வெதர் இஸ் கோல்டு. குட் த ட்ரெயின் ஆன் டைம், வில் த ட்ரெயின் ஆன் டைம். ஓவராலாக இதில் கம்பேரிசன் பண்ண இந்த கொஸ்டினில் உங்களுக்காகவே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. வந்து பார்த்தா பேசிக்காக இருக்கிற பார்த்தா ஸ்பாட் தேர் ரூல்ஸ்லாம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒரு சென்டென்ஸில் ஏ வந்திருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஐ மெட் பார்த்தீங்கன்னா ஐ சா ஏ எலிபென்ட், ஐ சா ஆன் எலிபென்ட் கம்பேர். அப்போ ஏ வந்தால் ஆன் போடுங்க, ஆன் வந்தால் ஏ போடுங்க. ஈஸ் வந்தால் வந்து ஆர் போகிறோம், ஆர் வந்தால் யூஸ் பண்ணுவோம். வாஸ் வந்தால் வேர் பண்ணுவோம், வேர் வந்தால் வாஸ். இது ஜென்ரலாக கம்பேர் பண்ணக்கூடியல. அதாவது என்ன சொல்ல வரும்னா சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வெர்பு போடணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வெர்பு இருக்குன்னா ஹேவ் வந்தால் கட்டாயம் ஆஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக. அதே மாதிரி வந்து இப்போ இஎஸ்டி கொடுத்துருக்காங்க, முன்னால் தே போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர், சீனியர், இன்ஃபரர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் சொல்லும் போது தேன் வந்தால் டூ போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ரொம்ப முக்கியமானது வந்து வென் டு அப்ராட்னா வென்ட் அப்ராட். லேடி டாக்டர்னா ஷீஸ் ஏ லேடினா ஷீஸ் ஏ டாக்டர். ஐ காட்டி அவர் ரெட் கலர் ஷர்ட்னா ரெட் ஷர்ட். ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது. ஒரு கிராமர்லையும் டென்ஸ் ரூல்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கணும். அதுலேருந்து ஸ்பாட் எரர்ன்றது புக் பேக்லேருந்து கம்பேரிசன் பண்ணும்போது
ஃபஸ்ட் லெசனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சஸ் பார்ட் தேர் அதில் 2 கேட்பாங்க, டென்ஸ்லேருந்து ஒன்று கேட்பாங்க, ஆர்டிகல்ஸ் வந்து கேட்பாங்க, ப்ரிப்போஷன் கம்பேர். இப்போ லாஸ்ட் இயர் அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்பாட் தேர் கொஸ்டின் 5மே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சால் டைம் கட்டாயம் சேவ் ஆகும். ஸோ 5 out of 5 வாங்கினா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the quarterly examination. All the best and okay, thank you, bye.